பாவிட்டு என்ன செய்யறாங்க? அந்த பரலோகத்தையே அந்த நினைப்பே எடுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் பரலோகத்தை குறிச்சே நம்மளுடைய நினைவுகள். ஆமென். அந்த பரலோகத்தின் நினைவுகள் ஆண்டவர் செட் பண்ணி வச்சுட்டாரு. உலகத்துக்கு ஒளிங்கிறாங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல தான் ஆமென் ஆசீர்வாதம் தேவை அப்படிங்கிறாங்க. அங்க எல்லாமே இருக்குங்க. இப்ப BMW கார் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. எங்க பரலோகத்துல பரலோகம் போயிட்டு அங்க போயிட்டு போய் கார்ல ஓட்ட முடியாது. அங்க போயிட்டு ஆமென் நல்ல சாப்பாடு இல்லை, அங்க தேவையே இல்லையே. இங்கதான் தேவை உனக்கு நல்ல துணிமணி, நல்ல சாப்பாடு, நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, ஆமென் நல்ல கனம். இதெல்லாம் உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அந்த வரங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. வச்சுதான் டிசைன் பண்ணி உன்னை இந்த பூமியில உப்புங்கிறாரு, இந்த பூமிக்கு வெளிச்சங்கிறாரு. மிச்சம் கரெக்டா சொல்றாரு பாருங்க. இந்த பூமிக்கு உப்பா இருக்கு, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. உன்னுடைய வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் மந்திரிகளும் நடந்து வருவார்கள் அப்படிங்கிறார். அப்ப மதிப்பு மரியாதை இந்த உலகத்துல தான் உனக்கு தேவைங்கிறார். ஆல்ரெடி பரலோகத்துல எல்லாமே இருக்குங்க. அல்லேலூயா. பரலோகத்துல ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி தான் படைச்சிருக்கு. அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அவன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான், சேர்த்து வைக்கிறான். அவனுக்கு அது தொல்லையா ஆண்டவர் நியமிச்சிட்டார், அவனுக்கு அது வேலையாவே நியமிச்சிட்டார். ஆமே உன்னை அற்புத சக்தியா நீ பார்த்தீங்கன்னா அத்தனை பணத்தையும் உன் பக்கம் கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை உன் எண்ணங்கள்ல தான் இருக்கு. ஆமே உன்னுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சிக்கு உன்னுடைய எண்ணங்களை மாற்றுங்கிறது. கர்த்தர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரோ அந்த டிசைன்குள்ள வந்து இருக்கு. அல்லேலூயா. கொய்யவன் கையில் களிமண் போட கர்த்தர் இஷ்டத்துக்கு விட்டு ஒண்ணு. ஆமே உன் இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இதுவே அதுவே ஆமே பரமபிதா அறிந்திருக்கிறார் உனக்கு என்ன தேவை என்று. பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனாலதான் மேலானவைகளை நாடு. பரலோகத்திலிருந்து பரலோக அப்பா பரலோக டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த அதன்படி நீ பாடத்தை படிச்சுக்க அப்படிங்கிற, அதன்படி நீ வாழ்ந்துக்க அப்படிங்கிற. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தாங்க உனக்கு எல்லாமே தேவை அப்படிங்கிற. அல்லேலூயா. இந்த உலகத்துல தான் உனக்கு நல்ல குடும்பம் தேவை, நல்ல பிள்ளைகள் தேவை. அல்லேலூயா. நல்ல கணவன் தேவை, நல்ல மனைவி தேவை, நல்ல ஒரு திருமண காரியம் தேவை. இந்த உலகத்துல தான் எல்லாமே தேவைன்னு இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்துல எல்லாம் தேவையா அங்க பூர்த்தி பண்ணி தான் வச்சிருக்கு. அங்க போனா சமாதானம், அங்க போனா கடவுளை கூடயே உட்காந்து நீங்க பார்க்கலாம், அவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கீங்களே, இதுதான் உண்மையான ஆராதனை. பிரச்சனையில வந்து என்ன செய்வான்? பிரச்சனையை தான் பார்ப்பான். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரச்சனையே ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதனாலதான் உங்க மேல அந்த தாகம் உள்ளவங்க மேல தண்ணீரை ஊற்றுவோம் அப்படிங்கிற தாகத்தோட வந்திருக்கீங்களா நீங்க ஞாயிற்றுக்கிழமை? அவ்வளவு பிரச்சனையும் ஓர கட்டிட்டு நீங்க தாகத்தோட வந்திருக்கீங்க தேவனை ஆராதிக்கணும்ட்டு. இந்த தாகம் தாங்க அவங்களை கொண்டு போய் பரலோகம் செய்யும். பரலோகம் போயிடல, ஆல்ரெடி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பரலோகம் வரதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே அங்க கொண்டு போறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. இந்த உலகத்துல நாளை திங்கட்கிழமை போயிட்டு நீ வேலைக்கு போகும்போது உன் குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை நடத்தும் பொழுது அவ்வளவு எதிரிகள், அவ்வளவு பலவீனங்கள், அவ்வளவு பண பற்றாக்குறைகள், அவ்வளவு கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் ஜெயிக்கணும். இந்த உலகத்துல தான் நீ ஜெயிக்கணும்ட்டு உலகத்துக்கு வெளிச்சங்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அதனாலதான் மேலானவைகளை நாடுகள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. கூட கொடுக்கப்படும் என்ன தெரியுமா? இப்ப ஒரு கிலோ திராட்சை வாங்குறீங்க, திராட்சை வாங்கணும்னு என்ன செய்றீங்க? திராட்சை வாங்கி முடிச்சோட கொஞ்சம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க. கடைக்காரனை பார்த்து அவன் என்ன செய்வான்? ஒரு சின்ன கொத்தை அப்படி எடுத்து அப்படிமா சின்ன கொத்தை எடுத்து போடுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்ட்ரா. கூட கொடுக்கப்படும். ஏற்கனவே ஒரு கிலோ வாங்கிட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது தான் அந்த கூட கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன எக்ஸ்ட்ராவா வச்சிருக்காங்க. கர்த்தரை பார்த்து எப்போயும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ கூட கொடுக்கப்படுகிறது. கவலையோட இருந்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. ஆமென். கவலையோட அந்த கடைக்காரன் கேட்கும்போது கவலையோட ஒரு கிலோ கொடுங்க, எவ்வளவுங்க? இன்னும் இவ்வளவு ரேட்டா? ஆண்டவர் அப்படிதான் ரேட்டே இல்லாம உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கூட கொடுத்துக்கிட்டு இருக்காரு உனக்கு. அவ்வளவு உன்னுடைய சரீரத்துல
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்கிறான். பாருங்க, தேவ ஆவிதான் அவன் ஒரு அடிமையை எங்க கொண்டு வைக்கிறது? சிங்காசனத்தின் மேல வைக்கிறது. தேவ ஆவியை நீ பெற்றிருந்தீங்கன்னா, நான் சும்மா சாதாரணமான ஒரு ஏழ்மையான பிறப்பு, ஒரு வறுமையான குடும்பத்தில் இருக்கிறேன், பண பற்றாக்குறையான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எல்லாமே எனக்கு கைவிட்டு போயிடுச்சு, யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படின்னு அந்த கான்செப்டை மாற்ற சொல்றேன். நீ தேவ ஆவியை பெற்றவன் அப்படின்னு யாருங்க? ஒரு அடிமை. அடிமை அடிமை ஒரு அடிமை அப்படின்னா என்ன செய்வான்? அவன் நினைச்சு, ஓனர் நினைச்சு சாப்பாடு போட்டாதான், ஓனர் நினைச்சு அந்த துணிமணியை ஊத்திக்க கொடுத்தாதான், அவன் அந்த வீட்டோட எல்லா வேலையும் அவன் சொல்ற அத்தனை வேலையும் செய்யணும். அடிமை. ஒரு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், அண்ணன் தம்பினால, அப்பா அம்மானால. ஆனா இவன் என்ன செஞ்சான்? தேவன் கொடுத்த அந்த அழைப்பை மட்டும் விட்டுல. அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த அழைப்பை விட்டுறாத. அல்லேலூயா. அந்த அழைப்பை விடாமல் பிடித்துக் கொண்டான். குழியில போடும்போது அந்த அழைப்பை இதயத்தில் வைத்துக் கொண்டான். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கண்மலையின் மேல் வைப்பார். அதான் சொல்றது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் ஒரு சொப்பனக்காரன். சொப்பனக்காரனா இவன் கனவுல யாராவது கனவு கண்டு சொன்னாங்கன்னா அந்த கனவுக்கு விளக்கத்தை கொடுத்துருவான். இதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது வெளிப்பாடு, சொப்பனங்களில் வரங்கள். அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் அந்த அடிமைக்கு கொடுத்திருக்கிறார், புறக்கணிக்கப்பட்டவன் கொடுத்திருக்கிறார், ஒதுக்கப்பட்டவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் வல்லமை. இந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு உங்களை யாரும் உங்களை புறக்கணிச்சு தர்றாங்கல்ல, மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனாலதான் பைத்தியமான உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? தனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் என் துதியை சொல்லி வருவார்கள். உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஆராதிக்கிறீங்க யாரு? ஒரு சிறு கூட்டம். உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தான், புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு தான் அந்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உன்னை பெரிய ஆளா மாத்திடுவார். சொல்றாங்க, இந்த ஆவியை பெற்ற, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? அல்லேலூயா. ஏங்க புறஜாதிக்காரங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறவங்க, அவன் பேசுற இந்த இந்த தேவ ஆவியானவர், தேவனுடைய அன்புல மட்டும் நீ வளர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் தான் உனக்கு அப்படியே சலாம் போடுவாங்க. உலகத்துல உன்னை அப்படியே கையெழுத்து கும்பிடுவாங்க. அப்பேற்பட்ட பிரமிக்கத்தக்க படைப்பான கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். அவன் சொல்றான், அந்த பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்றான். எவனுமே இல்லடா அப்படின்னு. அல்லேலூயா. அவனே சொல்றான், கர்த்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க புறஜாதி மக்கள். அந்த கேட்டகரியில் தான் உன்னை கர்த்தர் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க. நீ வேலை செய்கிற இடத்துல போனர் அப்படியே நினைச்சான், இயேசு சொல்றப்பா, கடவுள் உன்னோட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் பேச வைக்கணும். உன்கிட்ட அடிக்கடி சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, உனக்கு
அந்த தேவ மனுஷனாய் நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறோம். அந்த தேவ மனுஷனாய் நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, ஆமென். தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, உன் கடவுள் சொல்றான், அவன் நம்மளுடைய ஆண்டவன் அவன் மகிமைப்படுகிறான். அல்லேலூயா, அவன் உயர்த்துறான் பாருங்க. உன் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, அப்பேற்பட்ட கடவுள். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாரா? அந்த கடவுளை நீ வணங்கிக்கிட்டு இருக்கியா? ஆமே. ரட்சிப்புங்கிறது இப்படி காமிக்கணும். வெளியில போய் நீ இப்படி காமிக்கும் பொழுதுதான் அவனே ஏத்துக்குவான் ஆண்டவரை. அல்லேலூயா, ஆமே. அந்த ஆழமான அன்புக்குள்ள நீ வளர்ந்து கொள்ளணும். அந்த ஆவியை பெற்றிருக்கிற ஒன்றை, அந்த ஆவியை வெளிப்படுத்தணும், வெளியில கொண்டுட்டு வரணும். கொட்டி அப்படி பெட்டிக்கல அப்படியே வச்சிருக்க கூடாது, அதை திறந்து போடணும். அல்லேலூயா, சொல்றாரு பாருங்க. ஆமே. வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேற ஒருவன் இல்லை அப்படிங்கிறான். வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி பேர் வாங்கணும், உன் தெருவில் அந்த மாதிரி பேர் வாங்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமே ரட்சிப்புக்குள் வந்துருச்சுனாவே, ஆமே, அத்தனை அதிகாரத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் உன்னை வந்து பார்த்து என்ன செய்யணும்? அப்படியே உன்னை பார்த்தோன்னே அப்படி ஸ்டன் ஆகும். நீ வரலீன்னா அந்த இந்த இடத்துல வந்து கால் வைங்க அப்படின்னு. அல்லேலூயா, அடிமைங்க அடிமைக்கு எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம அதை பயன்படுத்தாதனால தான் பிசாசு போட்டு நம்மள கும்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அதான் இங்க சொல்றாரு பாருங்க. என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பார், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். என் அரண்மனைக்கு சொல்ற பாருங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப, அவனுடைய அரண்மனைக்கு அதிகாரியா நீ இருப்ப அப்படின்னு. அப்ப நான் டம்மி, நீ தான் ஆட்சி செய்வ அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென். நான் வந்து சாதாரணமா தான் இருப்பேன். ராஜாங்கிற பேர் மட்டும்தான். அல்லேலூயா, பேர் மட்டும்தான். ஆமென். பேரை வச்சு கொண்டு வர அந்த அதிகாரத்தை அவன் கட்டளைட்டானா எல்லாம் ஆமென். உட்கார்ந்து எந்திரிக்கணும். அந்த அதிகாரத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல. அல்லேலூயா, ஆமென். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார், நடக்க கடவர்கள். இத்தனை நாள் எப்படி நடந்துச்சு? இத்தனை நாள் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். சவுண்டிங் எப்படி வச்சுன்னா கரெக்டாக வருது. வாய் எதிர்த்து பேசக்கூடாது. சரியா? எதிர்த்து பேசக்கூடாது. சரியா போய் கரெக்ட் பண்ணாங்க. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அல்லேலூயா, பதவியில மட்டும் நான் பெரியவனா இருப்பேன், ஆனா எல்லா அதிகாரமும் உனக்கு தான் அப்படிங்கிறது. சரண்டர் பண்ணிட்டு பாருங்க. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இப்படிதான் இருக்கணும்னு அவர் தேவன் தீர்மானிச்சா, ஆமே, அரசனும் அப்படியே கீழே உட்காந்துக்கணும். ஆமே. அல்லேலூயா, சொல்ற பாருங்க. பின்னும் பார்க்கணும் யோசிப்பை நோக்கி. ஆமே. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று. ஆமே. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? அதிகாரியாக்கிட்டேன். அல்லேலூயா, எல்லாத்தையும் பார். இந்த அங்க உள்ள எல்லா ஆமே கிராமங்கள், ஆமே மாவட்டங்கள், எல்லா மாநிலங்கள் எல்லாத்துக்கும் உன்னை என்ன செய்ய? எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கிட்டேன். ஆமே, உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு, இவன் கை உள்ளது யார் கைக்கு வந்து? ஒரு அடிமையின் கைக்கு வந்துருச்சு. அடிமைனா அவன் கையில நிறைய பணம் இருக்குமா? அடிமைனா ஆமே சுதந்திரமா வாழ முடியுமா? ஆமே. அல்லேலூயா, அந்த சுதந்திரத்தை இழந்தவனுக்கு பேர் தான் அடிமை. ஆமே. கர்த்தர் எப்படி சுதந்திரவாதியை மாத்துறாரு பாருங்க. தேவ ஆவியை பெற்ற மனுஷனை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா, அதனால
உடைக்கிறது. அல்லேலூயா. இப்ப கூட ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். இப்ப நம்மளுக்கு இந்த வயரிங் வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. இந்த வயரிங் வேலையெல்லாம் செய்ய மற்ற எல்லாமே வாங்கியாச்சு, கேமரா வாங்கியாச்சு, லேப்டாப் வாங்கியாச்சு. அதுக்கு நேற்று கூட தான் போயிட்டு இந்த வயர்லாம் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் செலவு. வயரு அது இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் இந்த மோடம்லாம் வாங்கணும், அதுக்கு இந்த வயரிங்கு எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு 5000 ரூபாய் தேவை. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒருத்தர் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட பேச அப்படின்னா. நான் எப்பயுமே இந்த காணிக்கை குறித்து யார்கிட்டையும் கேட்டு வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு